और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है। தமிழ் மக்களையும் தமிழ் மாநிலத்தையும் தமிழ் மொழியும் நாங்கள் எங்கள் கௌரவமாக கருதுகிறோமே தவிர என்றுமே தமிழ்நாட்டை பாஜக பிரச்சனைக்குரிய மாநிலமாக கருதியதில்லை। ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तावित किया। डीएमके ने कभी मांग नहीं की। ஆனா நாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார்। ஆனா திமுக அதை எதிர்த்தது। ये मोदी जी ही थे जिन्होंने काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम की शुरुआत की। மோடி அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார்। खेलो इंडिया में तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया। தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள்। मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान CICT 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की। தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம்। அது மத்திய அரசின் நிறுவனம்। 24 கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர்। हमारी सरकार ने ही ह्यूस्टन यूनिवर्सिटी में तमिल पीठ की शुरुआत की। ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது। तिरुकुरल का अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है। उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है। திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம்। அதுல 63 மொழிகளில் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது। और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है। நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பையும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிட்டிருப்பவர் திரு மோடி அவர்கள்।